ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, எடியூஸோட பிளகின்ஸ் ஸ்பீட் எடிட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் வந்து இதில் அப்டேட் பண்ண விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, நம்ம இதில் அப்டேட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் எடிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் எடியூஸ் வெர்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எடியூஸோட வெர்ஷன் எல்லாமே காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 8, 9, 10, 11 வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க, ஏதோ ஒரு வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் இதில் லிஸ்ட் ஆகும். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா 2 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், எடியூஸ் 11 and 9. நான் வந்து 11 செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டாக வந்து நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துப்போம். சும்மா டெஸ்ட் 1 கொடுக்குறேன், டெஸ்ட் 0. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லேஅவுட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எடியூஸோட லேஅவுட்டை பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை கார்னரில் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு அப்டேட் சொல்லியாச்சு. செகண்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏஐ ஆட்டோ ரேண்டம் எஃபெக்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னில் யூஸ் பண்ணி பின்னில் ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுற கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் எடுத்துக்கிட்டு அதுவே எஃபெக்ட்ஸ் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னுக்கு 10 கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 0, 1 விட்டுருங்க, 9 கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிளிப் வந்து பின்னில் யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, டைம்லைனில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஏஐ ஆட்டோ ரேண்டம் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதில் எங்கே பார்த்தீங்களா ரீலோட் பட்டன், ரெஃப்ரெஷ் பட்டன், இது நீங்கள் ஆட் பண்ணுற கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து எத்தனை கிளிப்பு டைம்லைனில் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் அதன் பிறகு நீங்கள் அப்ளை எஃபெக்ட்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக நம்ம எத்தனை கிளிப் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை கிளிப்புக்கு மட்டும் எஃபெக்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ரேண்டமாக இங்கே ஏதாவது ஒரு நம்பர் போட்டு எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகாது, லூப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஜஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 கிளிப் அதேமாதிரி நம்ம எந்த கரண்ட் டைம் லைனும் கரண்ட் சீக்வன்ஸையும் நம்ம இங்கே காமிச்சிரும். சீக்வன்ஸ் 1 வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 9 கிளிப்பு 9 கிளிப் யூஸ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம எஃபெக்ட்ஸ் பேனல் ஆன் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன், கரெக்டாக அந்த 9க்கு மட்டும் எஃபெக்ட்ஸ் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். நம்ம ஸ்டாப் பண்ணணும் அவசியம் கிடையாது. முன்ன இருந்தது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இப்போ இருந்தது பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து வச்சு முடிச்சிடும். பார்த்திங்கன்னா வேறு எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அடுத்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதில் delete all transition effects. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஆட்டோ கட் கிளிப் இன் அவுட். நம்மளுக்கு வந்து இந்த சைடும் கார்னர் ஃபஸ்ட்டும் செகண்ட் கார்னரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட்ஸ் கிளிப் வந்து ஜர்க்கு ரிமூவ் வந்து பண்ணி கொடுத்துரும். அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு எத்தனை டைம்லைனில் யூஸ் பண்ணுற கிளிப்போ அதை டைம்லைனில் யூஸ் பண்ணுற கிளிப் கவுண்ட் வந்துடும். ஓகே, 9 வந்துருச்சு. 9 கிளிப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு 10 ஃப்ரேம் வந்து
ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் கிளிப் ஆகணுன்னாக்கா 10 ஃப்ரேம், அதே 20 ஃப்ரேம். இது ஓல்டு வெர்ஷன் சேம் தான், எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு செட் ட்ரிபிள் மோடு மட்டும் ஆன் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப் வந்து அட்ஜஸ்டபிள் ஆகும். ஓகே, நம்ம 10 ஃப்ரேம் கொடுக்கலாம். நம்ம இதில் வேணும்னா ஸ்பீட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறதுனால நான் 200 வச்சுருக்கேன். உங்களுக்கு 100 வைக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடாக டக்குன்னு பண்ணி முடிச்சிடும். நீங்கள் சாப்பிட்டு வர பிரேக்கில் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டுமே வேலை முடிச்சு வச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் எதுவும் பண்ணலை, அதே ஃபினிஷ்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே, அதே போல் தான் கிளிப் கட் அவுட்டு, இது 2 சைடும் பண்ணும், இது ஒரு சைடு மட்டும் பண்ணும். அதே மாதிரி ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக கிளிப் ரீப்ளேஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நான் ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கரண்ட் நோ கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் கொண்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், எனக்கு என்னோடய கிளிப் வந்து டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இமேஜ் டு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணாமல் போகலாம், இந்த ஃப்ரேமு கரெக்டாக உங்கள்கிட்ட வீடியோ இல்லாமல் போகலாம். அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இங்கே இருக்கிறது வேறு ஒரு வீடியோ. இப்போ நம்ம வந்து வேறு கிளிப்பு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிப் ரீப்ளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதே மாதிரி தான் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் ரெஃபரன்ஸ்னு அதே மாதிரி ரெஃபரன்ஸோட அந்த கரண்ட் டைம் லைனோட சீக்வன்ஸோட நேம் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே எத்தனை கிளிப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆகிடும். கவுண்ட்டு 15 கிளிப்பு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளிப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம இருக்கிற கிளிப்பை ஆட் பண்ணிப்போம். என்கிட்ட இருக்க கிளிப்பு ஆல்ரெடி நான் 15 கிளிப் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதில் நான் புரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்பர் 1 2 3 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 வர பார்த்து இங்கே ஃபினிஷ்னு வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் கிளிப் ரீப்ளேஸ் பண்ணாலும் ஈஸியாக கிளிப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிளிப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 2 எடுத்து நீங்கள் திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் எடுத்து இது மேலே வச்சா போதும், உங்களுக்கு கிளிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே 2 முடிஞ்சிச்சு. செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு எல்லா கிளிப்புமே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா கிளிப்பும் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லா கிளிப்பும் ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே.